பெறும்படியாக, வெற்றி பெறும்படியாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு மாத்திரம் அது நடக்க மாட்டிருக்கே, என் வாழ்க்கையில மாத்திரம் அது வர மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க உங்க இருதயத்துல நினைச்சிருக்கலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், நினைவூட்டுகிறேன். என்னன்னா, உலகத்துல நீங்க பிறந்ததே சாதாரணமா பிறக்கல. உலகத்துல நீங்க வெற்றி பெற்றுதான் இந்த பூமியில வந்திருக்கீங்க. எப்படிப்பா நாங்க உலகத்துல வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். தாயின் கருவில உருவாவதற்கு மில்லியன் கணக்கான உயிர்கள் தாயின் கருவில செலுத்தப்படும் பொழுது, மில்லியன் கணக்கான உயிர்களில நீங்க தான் ஜெயிச்சு அந்த தாயின் கருவில ஒரு கருவாய் உருவாய் இருக்கிறீங்க. கருவாய் உருவாய் நீங்க இந்த பூமியில பிறந்திருக்கீங்க. பாருங்க, தாயின் கருவிலேயே கடவுள் உங்களை வெற்றி பெறும்படி செய்திருக்கிறார். தாயின் கருவிலேயே நீங்க வெற்றி பெற்றுதான் இந்த பூமியில பிறந்திருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. தாயின் கருவில நீங்க சந்தித்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல, மில்லியன் கணக்கான பிரச்சனை. ஆனா இந்த பூமியில நமக்கு இருக்கிறது சர்வ சாதாரணமானது. ஆனா அது நம்ம கண்களுக்கு தெரிகிறதுனால நாம் பயந்து விடுகிறோம். இதை எப்படி என்னால மேற்கொள்ள முடியும், இதை எப்படி என்னால ஜெயிக்க முடியும் என்று நம்ம பயந்து விடுகிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, காண வேணும் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. நீங்க எதை குறிச்சு பயப்படாதீங்க. நீங்க எதிர்கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஜெயமாய் மாற்ற போகிறேன். நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும், அது எதுவா இருந்தாலும், உங்கள் மனசுல உங்களுக்கு தெரியும். நீங்க எதெல்லாம் நினைச்சு அதிகால வேளையில மனக்குழப்பத்தோடு எழுந்திருச்சிருக்கீங்க. எனக்கு யாருமே இல்ல, எனக்கு சப்போர்ட்டா இருந்த யாருமே இப்ப இல்ல, நான் என்ன செய்யறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க உங்க இருதயத்துல தூங்கும் பொழுதோ எழுந்திருக்கும் பொழுதோ ஒரு மன கலக்கத்துல நீங்க எழுந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதிகாலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. ஏன்னா தாயின் கருவிலேயே நான் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கேன். அத்தனை உயிர் அணுக்கள் மத்தியில அதையெல்லாம் மில்லியன் கணக்கா தோற்கடிச்சு நீ ஜெயிச்சு இன்னைக்கு இந்த பூமியில பறந்திருக்கீங்கன்னா, இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை மில்லியன் கணக்கானது கிடையாது. ஏதோ ஒரு 5, 10 இல்ல 1000 அவ்வளவுதான். இதை ஜெயிக்க என் ஆண்டவர் நிச்சயமா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவார். பாருங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்குன்னா பாருங்க, எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒண்ணுதான். எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒண்ணுதான். ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா சொல்ல முடியும், உங்களுக்கு அப்படியே ஒரு வெற்றியை கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், பிள்ளைகளை குறித்துதான ஒரு பெரிய ஒரு கலக்கத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமான சொல்ல முடியும், உன் பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன். பிள்ளைகள், நீங்க உங்க பெற்றோர்களுக்கு ஏன் சொல்ல போனா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களை பெற்றெடுத்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா உங்களை பெற்றெடுக்கும் பொழுதே ஒரு சின்ன குழந்தையா நீங்க உங்களை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு எறும்பு கூட கடிக்காதபடி உங்களை அவ்விதமா பொத்தி பொத்தி பார்த்து வளர்த்து இன்றைக்கு ஒரு பெரிய மனுஷனா நிற்க வைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்க இன்றைக்கு ஒரு ஆளாய் நிற்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும், இன்றைக்கு இவ்வளவு பெரிய நபர்களாய் நீங்க நிற்பதற்கு முக்கிய காரணமே உங்கள் தாய்மார்கள். உங்கள் தாய்களை நீங்க என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்தணும்? அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மதிப்போடு நடத்தணும். இன்னைக்கு நான் ஜீவனோடு நிற்கிறேன்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா, இன்னைக்கு காரணமே என் அம்மா தான். என் அம்மா இன்னைக்கு இந்த நாள்ல மாத்திரம் அவங்க எனக்கு நல்ல முறையில என்ன பாதுகாக்காம இருந்திருந்தா இன்றைக்கு நான் ஜீவனோடு நிற்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க தாய்மார்களுக்கு, உங்க தாய்க்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவன் காலை வேளையில இந்த பகுதியில ஏன்னு தெரியல, ஒரு தாயை குறிச்சு, தாயின் பிள்ளையை குறிச்சு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்றால் தாய் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும்.
பெற்றெடுத்த தாய் தகப்பனை நீ கனப்படுத்தும் பொழுது நிச்சயமா உன் ஆயுசு நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? வேதம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, உன் தாயும் தகப்பனையும் நீ மதிக்கும் பொழுது உன் ஆயுசு நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, வாழ்ந்திருப்ப, சிறந்திருப்ப. நீ நினைச்ச எல்லா காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா தாய் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் அவர்கள் பார்த்து வளர்ந்திருக்கிறாங்க. நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து வளர்ந்திருக்கிறாங்க பாருங்க, இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வயதான காலத்துல அவர்களிடத்திலிருந்து ஒரு நல்ல பிளஸிங், நல்ல ஆறுதல அவங்க நம்ம மேல கைய வச்சு என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பிளஸ் பண்ணாங்கன்னா கடவுள் அப்படியே ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில வருத்தப்பட்டு அநேக பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். இளைப்பாறுதல் ஒரு நிம்மதியை கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டு அந்த காலை வேலையை உங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சுமைகளை சுமந்து கொண்டு அவன் வாழ்க்கை நடந்து போவது என்று அநேக எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் பாருங்க. உங்களுக்கு சுமையோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம் அல்ல. சுமை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் சுமந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். நிச்சயமான சொல்ல முடியும், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருப்பதற்கும் அதிகமா உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நன்மைகளால உங்களை நிரப்ப போகிறார். நீ தூங்கும் பொழுது உன் வாழ்க்கை குறிச்சு அநேக எண்ணங்களோடு நீங்க படுத்திருப்பீங்க. நான் நிச்சயமா சொல்ல முடியும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதை மாற்ற போகிறார். ஐயா நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான், நான் நல்லா இருக்கணும், என் பிரச்சனை மாறணும் அப்படின்னா நான் என்னையா பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளை உண்டாக்கின மனுஷனுக்கு தான் அந்த பொருளை சரி செய்ய முடியும். ஏன்னா அது அவருக்கு தான் அந்த எப்படி சரி செய்ய முடியும் என்பது தெரியும். ஏன்னா அந்த பொருளை உண்டாக்கினவர். அதே போலதான் உங்களையும் என்னையும் படைத்தவர். எப்படி நீங்க சொல்றீங்க மனுஷன் குரங்குல இருந்தானே வந்தான்னு சொல்றாங்க, நீங்க எப்படி இயேசு கடவுள் தான் படைச்சாரு நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க ஒரு வேளை உங்க இருதயத்துல ஒரு கேள்வியோடு இருக்கிற நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. மனுஷன் மண்ணினால உருவாக்கப்பட்டா அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி மனுஷன் மண்ணினால உருவாக்கப்பட்டா, அதுக்கு சாட்சி என்ன ஐயா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். மனுஷன் மரிச்ச உடனே அவனை ஆகாயத்துல கொண்டு போய் புதைக்கல, மண்ணுலதான் கொண்டு போய் புதைக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். இப்ப பிரசங்கி விதமா சொல்றாரு, மண்ணானது முன் இருந்த இடத்துக்கு திரும்புவதற்கு முன்னும் உன் ஜீவனானது தந்த தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு முன்னும் இந்த இடைப்பட்ட காலத்துல உன்னை படைச்சவர நினை. அதுதான் ஆண்டு சொல்ற, இடைப்பட்ட காலத்துல படைச்சவர நினை. அப்போ அவர் நினைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உன் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், உன் வாழ்க்கையில பெரிய சமாதானம் கிடைக்கும், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும், உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத இடங்களை ஜெயிக்க முடியும். நீ எந்தெந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கு அது எல்லாவற்றையும் தோற்றதை ஜெயித்து எழும்ப முடியும். காரணம் என்னவென்றால், உன்னை படைத்தவரிடத்தில் நீங்க போகும்பொழுது படைத்தவருக்கு தெரியும் எதையெல்லாம் ஜெயிப்பதற்கு வழி உண்டாகும், அது வழிகளை திறக்க முடியும் என்று. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு எல்லா நன்மைகளினாலும் அவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவரா இருக்கிறார். வழி தெரியாதா கஷ்டப்படுகிற எல்லாவற்றையும் இந்த நாளில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். உங்க மனசுல எது நடக்கல, எது முடியல அப்படின்னு நீங்க ஒரு ஏக்கத்தோடு இருக்கீங்களோ, இவ்வளவு பணம் இவ்வளவு வருமானம் எனக்கு வந்தா நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க இப்படி செஞ்சா நான் நல்லா இருப்பேன், என் கணவன் இதை செய்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு வேலை நீங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், அதுக்குண்டான வழியை இந்த ஆண்டவர் இந்த காலை வேலையில உங்களுக்கு திறக்கு. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே நான் உண்மை நம்புறேன், நீர் எனக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு அந்த நன்மையை செய்யுங்கன்னு சொல்லி உங்க மனசுல மாத்திரம் நம்பிக்கை வச்சு நீங்க கேட்பீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்ல முடியும், உங்க நம்பிக்கை வீண் போகாது.
நீங்க நம்புற காரியம் உங்களுக்கு வீண் போகவே போகாது. என் தெய்வம் அப்படியே செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். இந்த வேளையில உங்களுக்காக நான் ஜெபிக்க போறோம். உங்களுக்காக இப்ப ஜெபிக்க போறோம். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க நினைச்ச காரியத்துக்காய் உங்க கண்களை மூடி இல்லையோ உங்க மனசுல நினைச்சு, எசப்பா அந்த தம்பி சொல்றாரு, அந்த அண்ணன் சொல்றாரு, அந்த மகன் சொல்றான், அது பிரகாரம் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா நான் சொல்ல முடியும், உங்களுக்கு அப்படியே என் தெய்வம் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவை நன்றோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன காரியத்துக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல எல்லாம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவேளை குடும்பத்துல சமாதானத்தை குறிச்சு ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களா? இயேசுவின் நாமத்துல தெய்வீக சமாதானம் இப்போது உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை சரீரத்தின் பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல இப்போது தெய்வீக சுகத்தை நான் பேசுகிறேன். ஒருவேளை ஆண்டவரே குடும்பத்துல அப்பா பண பிரச்சனைனால போராடி கொண்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல உம்மது ஐஸ்வர்யத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படியே இவர்கள் நன்றா இருக்கட்டும், இந்த தேசம் நன்றா இருக்கட்டும், இந்த பகுதி நன்றா இருக்கட்டும். ஆண்டவரே, யாருமே இல்லை, எனக்கு துணையே கிடையாது என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு துணையா இருந்து ஒரு தெய்வீக பாதுகாப்பை நீர் அவர்களுக்குள்ள கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவேளை படிப்பின் காரியத்தில் பிள்ளைகள் பின்தங்கி இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல இந்த பகுதி பிள்ளைகள் படிப்புல ஞானத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாய் ஆண்டவரே, இந்த இடத்துல கல்விமான் ஞானத்தை அவர்களுக்குள்ள வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாய் அந்த இடத்துல நல்ல ஆண்டவரே, அது உயர் அதிகாரிகள் உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பகுதி உமக்காய் வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, என் பகுதி என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே, எங்க ஊர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே, துதிக்கணும். இந்த பகுதியில் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக அப்பா, எங்க உறவுகளுக்காக ஒரு சபையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அப்பா, அந்த சபையை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த மாமா செய்கிற தென்னரசு மாமா செய்கிற ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை கொடுத்து நீங்க அந்த சபையை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். உயர்த்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும், நீர் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒரு பேர் எடுக்கிறோம். பரதேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நீங்க நினைப்பதை விட அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசேஷ விதமா உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கணும்னா இதே பகுதியில எங்க சபை இருக்கிறது. ஐயா தென்னரசு ஐயா அவங்க இருக்காங்க. நீங்க அவர்களிடத்துல வரும்போது தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உண்மையாக நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷர் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா தடைகளையும் கத்த உடைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.